ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வெள்ளை பூசணிக்காய் அவியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வெள்ளை பூசணிக்காய் பறிச்சிக்கலாம். முத்தின காயாக இல்லாமல் இது போல் பிஞ்சு காய் வந்து நம்ம பறிச்சிக்கலாம். அதுதான் அவியல், பொரியல், அப்புறம் வந்து குழம்புக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பூசணிக்காயை நல்லா கழுவிட்டு தோல் சீவி நான் இந்த பாதி காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பிஞ்சு காய்ங்கிறதுனால நான் விதைகளை நீக்கலை, அப்படி தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நிறையா சேர்க்க தேவையில்லை, இந்த காயே தண்ணி விடும், பிஞ்சு காய் தானே, அதனால் தண்ணி கம்மியாக சேர்த்தோன்னா போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இது வேகட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் போல் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், நான் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் இது மாதிரி குறப்பாகவே அரைச்சிக்கோங்க, அதான் அவியலுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வேக வச்சு இந்த பூசணிக்காயில் தண்ணிலாம் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ வந்து காய் ரொம்ப குழஞ்சி வேகக்கூடாது, இது போல் வெந்திருந்தால் போதும். நம்ம கரண்டியால் வெட்டி பார்த்தோன்னா உடையணும், அந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் இந்த அவியல் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி சேர்த்தோம்ல தேங்காய், பச்சை மிளகாலாம், அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விடணும். அதுக்கு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. அப்போது அவியல் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காகும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளிப்புக்கு ஒரு கடாயில் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் வந்து அவியலுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 3ம் சேர்ந்து நல்லா பொரிய விட்டுடலாம். பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பு வந்து நம்ம அவியலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான வெள்ளை பூசணிக்காய் அவியல் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.